ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி நிறைய பேர் அரைச்சிருக்க சான்ஸே இல்லைங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே கொத்தமல்லி சட்னி அரைப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடோடையும் சரி, இட்லி தோசை டிஃபன் ஐட்டத்தோடையும் சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு கொத்தமல்லி 2 கட்டு எடுத்தேன். 10 ரூபா கட்டு 2 கட்டு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு வத்தல் காரமாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா இந்த சட்னியே காரம் புளிப்பு 2 தூக்கலாக இருக்கணும். அதனால் 11 வத்தல் எடுத்திருக்கேன். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்திருக்கேங்க. இது வெல்லம் போட்டு செய்வோம். என்னடா வெல்லம் அப்படி யோசிக்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்ச வத்தலை எண்ணெயில் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ 11 வத்தல் எடுத்திருக்கேன்னா இந்த வத்தல் ரொம்ப காரம் கிடையாது, லைட்டாக தான் காரம். சட்னி கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 11 வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ வத்தலை நல்லா பதமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற எண்ணெயில் நம்ம நல்லா கழுவி வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி தழை, அதை சுருள வதக்கணுங்க. எப்படின்னா ஈரப்பதமே இல்லாமல் வதக்கின இலை மேலே லைட்டாக எண்ணெய் தெரியும், அந்த அளவுக்கு இதை வதக்கி வச்சுக்கணும். பாருங்கள், லைட்டாக எண்ணெய் இருக்குது, எண்ணெய் அப்படி மேலே தெரியுது பாருங்கள், ஷைனிங்காக. இந்த அளவுக்கு வதக்கிக்கணுங்க, இல்லைனா பச்சை ஸ்மெல் வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுங்க. ரொம்ப ஈஸியாக செய்கிற சட்னி தான் இது. இப்போது வறுத்து வச்ச வத்தல், புளி, உப்பு, கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் போடணும். உப்பு பார்த்து போடுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, கறிக்கும். புளியும் வத்தலும் நல்லா கூட கொஞ்சம் போட்டு நல்லா தூக்கலாக இருக்கணுங்க, புளிப்பும் வத்தலும் காரமும். இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெல்லம் போடலாம். வெல்லம் நாட்டு வெல்லம் தான் எடுத்துருக்கேன். ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது அரைச்சாச்சு. இது கொஞ்சம் தாளிப்பு வச்சிடலாம். இதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி சட்னியை போட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணுங்க. வதக்குறப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த வீடியோ முழுவதும் பார்த்து இதே மெத்தடில் நீங்கள் இந்த கொத்தமல்லி சட்னி செய்யுங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வெளியே 2 நாள் வச்சாலும் கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே 1 வாரம் வச்சு சாப்பிட்லாம். எங்கள் வீடுகளில் இது கண்டிப்பாக அரைப்போம். எல்லா சாதத்தோடையும் சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நல்ல காரமாக, புளிப்பாக, இனிப்பாக, அதோட டேஸ்ட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்கங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.